الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله تعالى من هذه الأيام أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்துக்கு மேன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த தில் காயிதாவுடைய மாதத்துடைய கடைசி ஜும்ஆ வரக்கூடிய மாதம் தில் ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த தில் காயிதா, தில் ஹிஜ்ஜா இந்த மாதங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருக்கின்றன. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த மாதங்களுக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் குதுபாவிலே ஓதியது போன்று சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்ப ஆயத்துகள் வல் ஃபஜ்ரு வலயாலின் அஷ்ர், இந்த மாதங்களுடைய கண்ணியங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனிலும் கூறியிருக்கின்றான். இந்த சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்ப ஆயத்துகளுடைய விளக்க உரையிலே பொதுவாக பிரபலமாக அனைத்து முஃபஸ்ஸிரீன்களும் இந்த மாதங்களை தான் குறிக்கின்றன. குறிப்பாக இந்த மாதத்துடைய இந்த தில் ஹிஜ்ஜா வரக்கூடிய இந்த தில் ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப நாட்களை தான் குறிக்கின்றன என்பதாக பல குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இந்த சூறாவில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான், காலை பொழுதின் மீது சத்தியமாக என்பதாக சொல்லி காட்டுகின்றான். வல் ஃபஜ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், அந்த 10 நாட்களின் மீது சத்தியமாக. அது எந்த 10 நாட்கள்? அனைத்து முஃபஸ்ஸிரீன்களுடைய முடிவின்படி இது தில் ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள், தில் ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகள். வஷ்ஷஃப்இ வல் வத்ர், வஷ்ஷஃப்இ என்ற வார்த்தைக்கு 10வது நாளை குறிக்கின்றது என்பதாகவும், 10வது நாள் நாம் குர்பானை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது, ஹஜ் பெருநாளுடைய நாளாக இருக்கின்றது, குர்பானை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அந்த 10வது நாளை குறிக்கின்றது வஷ்ஷஃப்இ என்ற வார்த்தை என்பதாகவும், வல் வத்ர், இந்த வத்ருடைய வார்த்தை இருக்கின்றதே ஒற்றைப்படை, அது 9வது நாளை குறிக்கின்றது என்பதாகவும் கூறுகின்றார்கள். 9வது நாள் அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது நன்மைக்குரியதாக இருக்கின்றது. ஆகையால் இந்த சூறாவிலே ஒரு ஒத்ரு என்ற அந்த வார்த்தை ஒற்றைப்படையான சொல்.
அதற்கு அர்த்தம் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள், அது அரஃபாவுடைய 9வது நாள் என்பதாக. ஆகையால் இந்த சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்ப ஆயத்திலே அல்லாஹ் தபாரக் வ தஆலா தில்ஹிஜ்ஜா மாதத்துடைய அந்த 10 நாட்களையும் சிறப்பித்து கூறியிருக்கின்றான் அல்லாஹ் தபாரக் வ தஆலா. அது மட்டுமல்ல, தஃசீர்களிலே மிக தேர்ச்சி பெற்றவர் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹாதிஹில் ஐயாம். அல்லாஹ் தபாரக் வ தஆலாவிற்கு இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களுடைய இபாதத் இருக்கின்றதே, அது ஆக அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய மிக அன்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மிக அதிகமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றன என்பதாக அந்த ஹதீஸின் மூலமாகவும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் இருக்கின்றதே, இது அதிகமாக இபாதத்துகள் செய்யக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. இந்த நாட்களிலே நாம் சாதாரண நாட்களை போன்று நம்முடைய காலத்தை நேரத்தையும் கழித்துவிடக் கூடாது. நாம் அன்றாட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அப்படியே இந்த நாட்களில் வாழ்ந்து விடாமல் நம்முடைய அமல்களிலே ஏதோ ஒரு அமலை கூடுதலாக, சில ரக்காத்துகள் அதிகமாக தொழுவது, தான தர்மங்கள் செய்வது, நோன்பு வைப்பது, அதிகமாக நோன்பு வைக்கலாம். இந்த அரஃபாத், இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய கடைசி 10 நாட்கள்ல 9 நாட்கள், 10வது நாள் பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க முடியாது. அதை தவிர மற்ற 9 நாட்களிலும் நோன்பு வைப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மிக அதிகமாக அவர் பெறக்கூடியவராக மாறிவிடுவார். இந்த 9 நாட்கள் யார் நோன்பு வைக்கின்றார்களோ, தெளிவான ஆதாரங்களோடு ஹதீஸ் இருக்கின்றது, அதிகமாக நன்மைகளை பெற்றுக் கொள்வார் என்பதாக சொல்லும் பொழுது, நாம் நன்மையுடைய விஷயத்தை கேட்டு சாதாரணமாக கேட்போம், விட்டுடுவோம். ஆனா சஹாபாக்கள் நம்மளை போன்றல்ல. அவர்கள் நன்மையை அடைவதிலே மிக அதிகமாக ஆர்வம் உள்ளவர்கள். ஒரு நன்மையான விஷயத்தை, ஒரு நன்மையான செயலை, ஒரு நன்மையான அமலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அதை கவனத்தோடு கேட்பார்கள், அமல் செய்யக்கூடிய எண்ணத்தோடு கேட்பார்கள், அதை தீவிரமாக விசாரித்து அறிந்து கொள்வார்கள். இதை தொடர்ந்து சஹாபாக்கள் அந்த நேரத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் செல்கின்றார் என்றால் அதை விட இந்த நன்மை அதிகமாக இருக்குமா? இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய நன்மை அதை விடவும் அதிகமாக இருக்குமா என்பதாக கேள்வி கேட்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதற்கு ஒரு செல்கின்றார் என்றால் அதையும் விட இந்த 10 நாட்களுடைய நன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கின்றார், தன்னுடைய உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்கின்றார். எந்த அளவுக்கு ஒரு தியாகம் செய்தார் என்றால் அவர் திரும்ப வரவே இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி விட்டார். அவருடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்டார். அப்படி என்று சொன்னால் அவர் இவரை விட முந்திவிட்டார். நன்மையை அடைவதிலே இவரை விட அவர் முந்திவிட்டார் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை தவிர மற்ற எவர்களும் இவர்களை போன்ற நன்மைகளை பெற முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகள் இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்திலே
ஆரம்ப 10 நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் இருக்கின்றது என்ற விஷயத்தை ஹதீஸின் மூலமாக மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அதே போன்று இந்த 9வது நாள் தில்ஹிஜ்ஜாவுடைய 9 நாட்களும் நோன்பு வைப்பது சிறப்புக்குரியது என்பதாகவும் நாம் அறிந்து கொண்டோம். குறிப்பாக இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், அதுதான் யௌமுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய அரஃபாவுடைய நாள். அந்த நாளிலே தான் அனைத்து ஹாஜிமார்களும் அரஃபாவுடைய மைதானத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் தபாரக் வ தஆலா தன்னுடைய மலக்குமார்களை கொண்ட முழுமையான படையோடு அந்த முதல் வானத்தில் இறங்குகின்றான். அந்த ஹாஜிமார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மலக்குமார்களை காட்டி ஹாஜிமார்களை காட்டி மலக்குமார்களிடத்தில் எல்லாம் பெருமை பாராட்டுகின்றான். பாருங்கள், இந்த மக்கள் என்னுடைய அன்பின் காரணமாக தன்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் செலவழித்து மிக வெப்பநிலையிலே மிக சிரமங்களை சகித்துக் கொண்டு என்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி இந்த மைதானத்தில் நின்று என்னிடத்திலே கையேந்தி துஆ செய்கின்றார்கள். நீங்கள் சாட்சியாக இருங்கள், இவர்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா தன்னுடைய மலக்குமார்களுடைய முழுமையான அந்த படையோடு வந்து அல்லாஹ் அறிவிப்பு செய்கின்றான் முதல் வானத்திலே. அந்த அரஃபாவுடைய நாள் ஹாஜிகளுக்கு தவிர மற்றவர்களுக்கு அந்த அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைக்க வேண்டும். ஹாஜிகளுக்கு மட்டும் நோன்பு இல்லை. ஹாஜி இல்லாதவர்களுக்கு அந்த அரஃபாவுடைய நாள் யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள் நோன்பு வைப்பது இது நன்மைக்குரிய செயலாக இருக்கின்றது. ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, யார் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா 2 வருடங்கள் நோன்பு வைத்த நன்மை தருகின்றான். பிஸௌமின் சனத்தைனி, பிஸௌமின் சனத்தைனி, 2 வருடங்கள் அவர்கள் நோன்பு வைத்த நன்மையை அடைந்து கொள்வார் யார் அரஃபா நாளிலே நோன்பு வைக்கின்றாரோ. நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, அரஃபாவுடைய நோன்பு எத்தனை நோன்பு என்பதாக நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. நான் முதலிலே இதற்கு அழகாக விடை சொல்லிவிட்டேன். இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்துடைய கடைசி 9 நாட்களும் நோன்பு வைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதிகமாக நன்மைகளை பெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. 9 நாளும் நோன்பு வைக்கலாம். ஆனால் அரஃபாவுடைய நோன்பு என்று சொன்னால் அது ஒரு நோன்பு தான். அரஃபா நாளுடைய நோன்பு என்று சொன்னால் அது ஒரு நோன்பு தான். தில்ஹிஜ்ஜாவுடைய நோன்பு 9 நாட்கள் நோன்பு வைக்கலாம், அதிகமாக நன்மை அடைந்து கொள்வோம். இந்த அரஃபாவுடைய நோன்பு ஒரு நோன்பு தான். அந்த ஒரு நோன்பு வைப்பதின் காரணமாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா 2 வருடங்கள் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் தருகின்றான். அதற்கு பிறகுள்ள ஹதீஸ பாருங்க, அல்லாஹ் தபாரக் வ தஆலா அல்லாஹு அக்பர் ஒரு பெரிய விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த அரஃபாவுடைய இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களையும் நீங்கள் அதிகமாக நன்மைகளை செய்வதை, அதிகமான நன்மையான செயல்களை குர்ஆன் ஓதுவதிலும் தொழுவதிலும் தான தர்மங்கள் செய்வதிலும் அதிகமாக ஈடுபடுங்கள். இந்த நாட்களிலே நல்ல அமல்களிலே நாம் அதிகமாக ஈடுபடுவது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஏதோ நஃபிலான வழக்கம், ஏதோ முஸ்தஹபான வழக்கம் செய்த நன்மை கிடைச்சிடும், இதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நபி சொன்ன வார்த்தையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அல் வைலு லமன் அல் வைலு லிமன் ஹுரிம கைர யௌமின் ஆஷூரா. அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் இந்த யௌம் ஆஷூராவுடைய 10 நாட்கள், இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை அடைந்து 10 நாட்களிலே நலவான அமல்களை எதுவுமே செய்யாமல், நல்ல காரியங்கள் நல்ல அமல்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் மறதியிலே யார் வாழ்நிறுத்தி விடுகின்றாரோ அவர்கள் நாசமாவதாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அல் வைலுன்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு நாசம்தான் உண்டாகும். எந்த அமலுமே செய்யாமல் இந்த 10 நாட்களையும் மற்ற நாட்களை போன்று பொழுதுபோக்காக கழிந்து விட்டு சொன்னால் அவர்களுக்கு நாசம்தான் உண்டாகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கின்றது.
ஆகையால் கண்ணியமானவர்களே, வரக்கூடிய இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை கண்ணியமான நாட்களாக நாம் கருத வேண்டும். இதனுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும், உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வீடுகளிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலே இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நோன்பு வைக்கிற விஷயத்துல ஆண்களை விட பெண்கள் முந்தி இருப்பார்கள். இந்த விஷயத்தில் ஆண்களை விட ஆண்களுக்கு சிறிது பலகீனமாக இருந்தாலும் பெண்கள் இதில் மிக உறுதியாக இருப்பார்கள். பெண்களுக்கு ஆர்வம் ஊட்டுங்க. இந்த கடைசி 9 நாட்களும், இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களும் நோன்பு வைப்பது அதிகமாக நன்மை இருக்கின்ற இந்த விஷயத்தை நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள். உங்களின் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நோன்பு வைப்பார்கள் என்றால் அவர்கள் நோன்பு வைத்த நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும். அவர்களுக்கு நீங்கள் தூண்டுதலாக இருந்த காரணத்தினால் நீங்களும் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். லேசான முறையில் நன்மை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. தெளிவாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அத்தால்லு இலல் கைரி கஃபாயிலிஹி, யார் ஒரு நன்மை செய்ய தூண்டுதலாக இருக்கின்றாரோ அவரும் அதை செய்தவரை போன்று நன்மை பெற்றுக் கொள்கின்றார். அதன் காரணமாக யார் அந்த நன்மையை செய்கின்றாரோ அவருடைய நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்படாது. யார் அந்த நல்ல அமலை செய்கின்றாரோ அவருடைய அமலில் இருந்து எதுவும் குறைக்கப்படாது. நாம் தூண்டுதலாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த நன்மை செய்தவரை போன்று நமக்கும் நன்மை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றான். ஆகையால் இந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு நன்மை கொடுப்பான்னு சொன்னா, ஹதீஸிலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொன்னா, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை எண்ணுபவர்கள் அமர்ந்து எண்ணிக்கொண்டே இருந்தாலும் அது எண்ணி முடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ் நன்மைகளை மலையை போன்று புரிய வைப்பான்னு சொல்றாங்க. மழை புரியுது, அது எத்தனை சொட்டு புரியுது, எவ்வளவு மழை பெய்யுதுன்னு எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அல்லாஹ் தபாரக வ தஆலா அரஃபாவுடைய அந்த நோன்பை, அந்த 9வது நோன்பை யார் நோக்கின்றார்களோ, நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கின்றார் என்று சொன்னால், எண்ணுபவர்கள் அமர்ந்து எண்ணிக்கொண்டே இருந்தாலும் அதனுடைய எண்ணிக்கையை அவர்கள் நிறைவேற்ற முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றான். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாளிலிருந்து கடைசி நாளுக்குள், கடைசி நாள் வரை யார் மீது குர்பானி வாஜிபாக இருக்கின்றதோ, யார் குர்பானி கொடுக்கின்றார்களோ அவர்கள் தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் தேதிக்கு முன்பதாகவே தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டிக் கொள்வது, வெட்டக்கூடிய முடிகள் எல்லாம் எங்கெங்க இருக்கிறதோ எதெல்லாம் வெட்டுவதாக ஷரியத் வெட்ட சொல்லி இருக்கின்றதோ அந்த முடிகளை எல்லாமே சிறிது சுத்தப்படுத்திக் கொள்றது. அந்த முடிகளை எல்லாம் சுத்தப்படுத்திக் கொள்றது. இந்த 10 நாட்கள் மட்டும் என்ன செய்யறதில்லை, நகத்தை வெட்டக்கூடாது, நம்ம உடம்புல இருக்கிற எந்த முடியும் வெட்டக்கூடாது. இது விரும்பத்தக்க விஷயமா இருக்குது, நல்ல ஒரு செயலாக இருக்கின்றது, நன்மைக்குரிய செயலாக இருக்கின்றது. ஆகையால் யார் மீது குர்பானி வாஜிபாக இருக்கின்றதோ, யார் குர்பானி கொடுக்கின்றார்களோ அவர்கள் இந்த அமலையும் பேணிக் கொள்வது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதற்கு முன்பதாகவே தன்னை தான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நகத்தை வெற்றது, மற்ற செயல்கள் எல்லாம் செய்து என்ன செய்யறது, முடிகளை எல்லாம் அகற்றிக் கொண்டு பரிசுத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய கண்ணியத்தையும் முக்கியத்துவத்தையும் உள்ளத்திலே பதிய வைத்து முழுமையான அமல் செய்யக்கூடிய சாலிஹீன்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. வா துர்காவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ்.